ஹாய் கேஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங் எப்போ போல் ஏஞ்சிருந்து வெளில பார்த்தாக்கா ஒரே மழையாக இருந்தது. ஸோ மழை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல். நான் எப்போவுமே மல்லி மிளகாலாம் வாங்கி வச்சாலும் எனக்கு சுத்தமாக அரைக்கவே செட் ஆகாது. எப்போ வாங்கி வச்சாலும் இப்படியே தான் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ கண்டினியூஸாக ஒரு 1 வீக்காகவே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. நைட்டில் ஏசி போடலன்னா தூங்கவே முடியாது. பட் இப்போ கிளைமேட்டு கூலிங்காக இருக்கிறதுனால நல்லா சில்லுன்னு இருக்குது. சரி, என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நான் நேற்று போயிட்டு குடமிளகா, கத்திரிக்காய் இதெல்லாம் காய்கறி வாங்கிட்டு வந்துருந்தேன். சரி, ஓகே, குடமிளகா இதுக்கு மேலே வச்சா கெட்டு போய்டுன்னு சொல்லிட்டு நான் குடமிளகா சீக்கிரமாக கட் பண்ணிவிட்டு அதை போல் கிரேவி மாதிரி வச்சுட்டு பாவக்காய் ஃப்ரை பண்ணிடலாம்னு நினச்சேன். அப்புறம் இது கிரேவி பண்ணிச்சப்போ ஹஸ்பண்டுக்கு சால்னா ஏதாவது வேணும். சரி, ஓகே, சாம்பாரே வச்சிடலாம். அப்புறம் மாமனாருக்கும் சால்னா சாப்பாடு ரெடி பண்ணணும் இல்லையா? அதனால் அவங்களுக்குமே கிரேவி மாதிரி பிடிக்காது. சால்னா மாதிரி இருந்தால் தான் அம்மாவுக்கும் பிடிக்கும். அப்படியே கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், ஒரே மழையாக இருக்குது, வெயிலும் இல்லைன்ட்டு கிச்சனில் நான் அலசி போட்டது என்ன பண்ண, சாப்பாடு வந்துக்கிட்டு இருந்தது. நல்லா பிழிஞ்சு அதுலேயே சுற்றி விட்டால் சூப்பராக காஞ்சிருச்சு. மழை காலத்தில் ஏதாவது துணி அவசரமாக வேணும்னா இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. அப்படியே கடகடன்னு சமைக்க வந்துட்டேன். ஸோ வெங்காயம் தக்காளி போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு, அப்புறம் தயிர், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா, இது மட்டும்தான் நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் குடமிளகாய் போட்டு குடமிளகாய் ஃப்ரை ரெடி பண்ணுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வேணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்தது. நான் இன்றைக்கி அவசரமாக சமைக்கும் போது இதில் முட்டை உடச்சி ஊற்ற லாஸ்ட்டில் மறந்துட்டேன். ஸோ நீங்கள் ஒரு முட்டை உடச்சி ஊற்றுனா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் நான் சாம்பாரும் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் மதியத்துக்கு என்ன பண்ணேன், ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்லாம் குடமிளகால அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரேவியை கொஞ்சம் எடுத்து அப்படியே ஆம்லேட் கலக்கி சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ ஹஸ்பண்ட் வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு சொன்னேன், நீ எதில் தாமோ ஆம்லேட் போட்டு தர மாட்டேன், எது செஞ்சாலும் அந்த பொரியல் எனக்கு ஒரு ஆம்லேட்டை போட்டு செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. ஸோ நல்லா இருந்தது, டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது பொரியல் செஞ்சீங்க, அதை வெங்காயம் போட்டு தான் நம்ம ஆம்லேட் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. எந்த பொரியல் வச்சுருந்தாலும் அந்த பொரியலை கொஞ்சம் எடுத்து போட்டு நீங்கள் ஆம்லேட் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இங்கிட்ட நான் சாம்பார் ரெடி பண்ணி அதுவுமே ரெடி ஆகிடுச்சு. இங்கிட்ட இதுவுமே ரெடி ஆகிடுச்சு. ரெண்டுமே ரெடி பண்ணோடனே பசங்களுக்கு டப்பாவில் குடமிளகாவும் சாப்பாடு மட்டும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு தானே பாவக்காய், ஸோ நம்ம 2 பேரும் இப்படியே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவக்காயில் நீங்கள் கொஞ்சம் தக்காளி போட்டுக்கோங்க. அந்த கசப்பு தண்ணியை அடிச்சுட்டு நான் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், செம்மையாக இருக்கும். நீங்கள் இதில் கரம் மசாலாவும் போட்டு செய்யலாம், இல்லை வெறும் மஞ்சத்தூள் மிளகாத்தூளும் போட்டு செய்யலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்க மிச்சம் வைக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.